சுட சுட குக்கர் சாம்பார் சாதம் ரெடி பண்ணலாமா? அடுப்புல குக்கரை வச்சு நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இது வெடிச்சு வந்ததும் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் புரிஞ்சு வந்ததும் 10 - 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 10 - 15 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தேவைன்னா 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதோட வாசனையே செம்மையாக இருக்கும். இப்போது நறுக்குன 2 தக்காளி சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து தக்காளி மசீர வர வதக்கிக்கலாம். அடுத்தது காய்கறிகள். அரை கப் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். அரை கப் கேரட் சேர்த்துக்கலாம். அரை கப் அவரைக்காய் சேர்த்துக்கலாம். அரை கப் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஒரு நறுக்குன முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். அரை கப் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் வீட்டு மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தண்ணியில் கரைச்சி வச்ச சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம். இப்போது 1 கப் அரிசி மற்றும் அரை கப் துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சு இதில் சேர்த்துக்கலாம். இப்போது 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் கலந்துக்கலாம். கடைசியில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போது குக்கரை மூடி விசில் போட்டு 4 - 5 விசில் வர வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான சாம்பார் சாதம் ரெடி. இந்த கன்சிஸ்டன்சியை பார்த்தாலே உடனே சாப்பிடணும் போல இருக்குல்ல? அப்போ வாங்க